ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான வாழைப்பூ கூட்டு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து முருங்கைக்கீரை ஒரு 2 கை எடுத்துக்கோங்க. பருப்பு வந்துட்டு பாசிப்பருப்பும் துவரம்பருப்பும் நான் ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சு நல்லா வேக வச்சுட்டேன். கொஞ்சமாக நீங்கள் உங்கள்கிட்ட பெரிய வாழைப்பூ இருந்துச்சுன்னா ஒரு 100 பருப்பு வேக வச்சுக்கோங்க. இதுக்கு தாளிப்பு பார்த்திங்கன்னா கடுகு, உளுந்து, அதுக்கப்புறமா காரத்துக்கு வெறும் வரமிளகா தான் கிள்ளி போட்டுக்கோங்க. போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்க வாழைப்பூவை போட்டுட்டு நல்லா வாழைப்பூ வந்து லேசாக ஒரு கை தண்ணி தெளிச்சு விட்டு மூடி வச்சு கொஞ்சம் வேக வைங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே வாழைப்பூ நல்லா வெந்துடும். வெந்ததுக்கப்புறமா பருப்பை போட்டுட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டுட்டு அதுக்கப்புறமா கீரை வந்து கடைசியாக தான் போடணும். ஏன்னா கீரை வந்து பச்சையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். முருங்கீரையை ரொம்ப வேக வைக்கக்கூடாது. ஸோ எல்லாம் வெந்ததுக்கப்புறமா கடைசியாக கீரையை போட்டு ஒரு 10 நிமிஷம், மேக்ஸிமம் 10 நிமிஷம் தான், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. இறக்கி வச்சுருங்க. சூப்பரான வாழைப்பூ உங்களுக்கு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெக்னென்சி டைமில் இந்த முருங்கைக்கீரை இந்த வாழைப்பூ சேர்க்குறது வந்து ரொம்ப 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 நல்லது ஹீமோக்ளோபினுக்கு. ஸோ அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.